எப்பா கணேஷ், நான் கிளம்புறப்பா. ட்ரெயினுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குமே. ஆமாப்பா, அதெல்லாம் தெரியும். என் பழைய நண்பர் இருக்கான், அப்படியே அவனை பார்த்துட்டு அப்புறமா போய்க்கிறோம்ப்பா. சரிப்பா. நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தராதரம் தெரியாமல் அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டு தெம்பாயிரு, சரியா? சரிப்பா. ஏண்டா என்னாச்சு? ஏண்டா உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா, ஒன்றும் இல்லை. டேய் இப்போ சொல்ல பாரியா இல்லையா? ஒன்றும் இல்லைடா சொல்கிறல்ல. சரி, நீ நம்ம நட்புக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான். என்கிட்டலாம் சொல்லுவியா? ஏய் நிஜமா இது இல்லைடா. டேய் ஏன்டா கண் கலங்குற? என்னடா ஆச்சு? கணேஷ், காவியாக்கு என்னடா ஆச்சு? டேய் அவளுக்கு பிறந்த நாள்னு ஆசையா புடவை வாங்கிட்ட வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அந்த புடவை வாங்கி என் வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டான்னு என் மூஞ்சிலேயே தூக்கி வீசி எரிஞ்சிட்டாடா. அவ அப்ப என்னை எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? நான் பிச்சைக்காரனாண்டா. நான் நின்ன இடத்துல ஆசிட் ஊத்தி கழுவிடு, தண்ணி ஊத்தி கழுவிடு, பெனாயில் ஊத்தி கழுவிடுன்னு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாண்டா. டேய் எங்கடா அவன்? வாடா, ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம். என்ன உன்னை பேசினா கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறானா? நான் இருக்கேன்டா, வாடா போலாம். வேணாண்டா கணேஷ், சண்டை வேண்டாம். அவங்க சொல்றது நியாயம் தான்டா. குடிசையில் இருக்கிறவன் கோபுரம் தராந்து பார்த்து ரசிக்கலாம். ஆனா அது மேல ஆசைப்பட்டு அவமானப்பட்டு தலைக்குனிய கூடாது. என்னோட தகுதி என்ன, தராதரம் என்னன்னு தெரிஞ்சு நான் தானே நடந்திருக்கணும். அங்க போய் நின்னது என்னோட தப்பு தான்டா. தகுதி என்னடா தகுதி? உன் குணத்துக்கோ அவன் கால் தூசு சமண்டா. குணமா? குணத்தை தூக்கி குப்பையில போடுறா. ஏய் பணம்டா, பணம் எல்லாமே இங்க பணம் தாண்டா மச்சி. மனசை பார்த்து எவன்டா மனுஷனை எடை போடுறான்? பணத்தை வச்சாதான்டா பாசத்தையே காட்டுறாங்க. பிச்சைக்காரன்ட்ட கூட 10 ரூபா தட்டத்தில் போட்டா தாண்டா உன்னை தலை நிமிந்தே பார்ப்பான். கணேச, பாக்கெட்டில் 4 காசு இல்லைன்னா நாய் கூட நம்மளை நிமிந்து பார்க்காதுடா. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, விட்றா பார்த்துக்கலாம். சரி பரவாயில்ல, எதுக்கு என்ன வர சொன்ன அதை சொல்லு. டேய் நீ எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா? டேய் இந்த உசுறு நீ போட்ட பிச்சைடா. டேய் உன்ன மாதிரி கொடுத்து உதவுறது ஏன்டா காசு பணம் இல்லாமல் இருக்கலாம்டா கணேஷ். ஆனால் நல்ல மனசு இருக்கு. இந்த பிச்சை உசுறா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. உசுறு வேணா கூட எடுத்துக்க. டேய் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா. ஏய் என்னடா சொல்ற? லவ்வா? பாரா பேசிட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். பாத்தியா? பேசுனியா? பேசிட்டேன்டா. என்ன சொன்னாப்ல? வந்து பொண்ணு கேட்க சொன்னா. பொண்ணு போய் கேட்டியா? இல்லடா, வா நானும் நீயும் போய் கேட்டு வந்துடலாம். நீ என்னமா அப்பா இல்லாம அப்படி? அவர் தான் ஊருக்கு போயிட்டாரு. ஏய் அவருக்கு தெரியாம போனா தப்பா போயிருமேடா. ஏய் அவருக்கு தெரியாம என்ன கல்யாணமா பண்ண போறோம்? பொண்ணு தானே கேட்க போறோம். இப்ப போய் நாம பேசிட்டு வந்துடலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் முறைப்படி போய் பேசிடலாம். சரி பொண்ணு யாரு? பொண்ணு சீதா, பக்கத்தூர் சரஸ்வதியோட பொண்ணு. டேய் ஏடா தலையில இடிய தூக்கி போடுற? ஏண்டா என்னாச்சு? இல்லடா கணேஷ், வேண்டாம், இது சரியா வராது. டேய் ஏன் சரி வராதுன்னு சொல்றா? இல்ல கணேஷ், உன்னோட அந்தஸ்துக்கு இது சரியா இருக்காது. டேய் என்னடா அந்தஸ்து? நானும் நீ அந்தஸ்து பார்த்தாடா பழகணும். காசு பண்ணவாடா முக்கியம். வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்டா. இல்ல கணேஷ், அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுறாங்க. டேய் சீதா நல்லவ, எனக்கு அது போதும். மற்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டேய் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதை பத்தி இந்த விஷயத்தில் நான் கவலைப்பட போறதில்ல. நீ மட்டும் சரின்னு சொல்லு. நீ எனக்கு கூட இருந்தீன்னா போதும். என்ன சொல்ற? டேய் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா கணேஷ். டேய் இப்ப சொல்றேன்டா, என் உசுரை கொடுத்தாவது உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. டேய் உண்மையா தானே சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா.
கண்டிப்பா உங்க காதல் ஒண்ணு சேர்றது என் பொறுப்பு. போதுமா? சரிடா, நானும் சீதாட்ட பேசிட்டு சொல்லிடுறேன். போய் நம்ம பேசிட்டு வந்துடலாம். ரத்தனவேலு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். வந்துடுவார். இப்போதான் ஃபோன் பண்ணேன், வந்துட்டு இருக்காரு. சரி, அவர் வரத்துக்குள்ள நம்ம ஒரு பெக் போடலாமா? இல்லை வேண்டாம், நல்ல விஷயம் பேச போகிறோம். சரக்கு போட்டால் நல்லா இருக்காது, தப்பாக போயிடும். அதுவும் சரிதான். வாங்களா வச்சு. என்ன மாணிக்கம், ஆளை அடையாளம் தெரியாம மாறிட்டேன்? இல்லை பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கு, அதனால் இப்போ தானே பார்க்குற. புதுசாக பார்க்குறதுனால உனக்கு அப்படி தான் தெரியும். இது ராஜதுரை. அவரு தெரியாமையா? நம்ம ஊர் மைனர் ஆச்சு பக்கத்தில். ஐயா, என்ன வந்ததை என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க? மாணிக்கம், உன்னை பார்த்தோன்னே நம்ம இந்த கோயில் முன்னாடி தானே சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருந்தோம், அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சுப்பா. நம்ம இதே மாதிரி அடிக்கடி சந்திக்கணும். ஐயா, அதுக்கு என்ன, சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை நாம் உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு ஒரே பையன், இவருக்கு ஒரே பொண்ணு, 2 பேரும் சம்மதம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன, சொந்த பந்தம் ஆயிடுவோம், அடிக்கடி சந்திக்கலாமல்ல. நல்ல யோசனையாக இருக்குது. நான் கூட அதை திங்க் பண்ணவே இல்லை. இல்லை, நானும் என் பொண்ணுக்கு வரேன்னு தேடிட்டு தான் இருக்கிறேன். அது உன் பையனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வெளியூர் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஊரில் திரும்ப வந்தோடனே முடிவு பண்ணுறதில்ல, நிச்சயமே பண்ணுறோம். ஐயா, அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னடா சிக்கல் இருக்குது? அது நம்ம பையன் சீதான்னு ஒரு பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்கிறதா பசங்க மூலியமா காதுக்கு வந்துச்சு. என்னது, ஒரு பொண்ணு பின்னால சுத்துறானா? நானும் இவனும் சின்ன வயசுல கல்யாணத்துக்கு முன்னாடி பல பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி இருக்கிறோம். அவன் ஒரு பொண்ணு பின்னாடி தானே சுத்துறான், பணக்கார விட்டு பையன். இதெல்லாம் சர்வ சாதாரணம். எனக்கு தகவல் வந்துச்சுப்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் சரியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரிங்க, ஆனா நாம்பளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பிள்ளையார பிடிக்க போய் அது குரங்கா ஆயிடக்கூடாது. நாளைக்கு பையன் பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன செய்யலாம்னு சொல்ல வரீங்க? நான் அவளையே முடிச்சிடலான்னு சொல்றேன். காரியத்தை கெடுத்துடாதீங்க. ஆளை முடிக்கிற அளவுக்கெல்லாம் இது பெரிய பிரச்சனை இல்லை, சரிதா? நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. வாங்க. நல்ல யோசனை. நிச்சயமாக நான் வெளியூர்லேருந்து வந்தோடனே நம்ம வேலை முடிச்சிடலாம். சரி ரத்னவேலு, நீ நானும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுது, சரக்கு போடலாமா? சரக்கா? எப்பா, வெளியூர் போகிறோம்ப்பா, முதல்ல பிள்ளைக்கு மேலேன்னு கல்யாணத்தை பண்ணுவோம், அப்புறம் சரக்கெல்லாம் பேசிக்குவோம். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க சரிங்க சரி. நானும் இந்த ஊருக்கு வரும்போது மனசுக்கு பிடிக்காம தான் வந்தேன். வந்த இடத்துல செம ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிச்சிட்டா ரத்தனவேலோட அத்தனை கோடி சொத்தையும் நானும் என் பொண்ணும் தான் கட்டி ஆள போறோம். இன்னும் வேலை முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். டேய், பணம் எவ்வளவு வேணா தரேன். பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறான், இந்த பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு வெளியில சொல்லிட்டு தெரியாதா? தெரியுதா? ஏண்டா, உங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்க வாடா நான் இங்க இருக்கிறேன். டேய், பிளான் உங்க கல்யாணத்துக்கு இல்லடா, ஏன் கல்யாணத்துக்கு பாரு. காவியா, காவியா, பெரியப்பா, எங்க உங்க அப்பா? அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு பெரியப்பா. காவியா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆமா, உன் மாமன் சிவா வாங்கிட்டு வந்த புடவையை தூக்கி எரிஞ்சியா? சொல்லு, தூக்கி எரிஞ்சியா? ஆமா பெரியப்பா. ஆமா, உங்க அப்பா சிவாவை என்ன சொன்னான்? அவன் இருக்கிற தகுதிக்கு, நாம இருக்கிற தகுதிக்கு
அந்த பிச்சைக்காரங்கிட்டலாம் இந்த புடவை வாங்காத, தூக்கி எறின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவன் நின்ன இடத்த பெனாயில போட்டு கழுவி விடுன்னு சொன்னாரு. என்ன சொன்ன? பிச்சைக்காரனா? யார் பிச்சைக்காரன்? அவனா இல்ல நீங்களா? பெரியப்பா, என்னம்மா கோபம் வருதா? இல்ல கோபம் வருதான்னு கேட்கிறேன். நீ இப்ப வாழ்றையே வாழ்க்கை, உங்க அப்பா வாழ்ற வாழ்க்கை எல்லாமே சிவா உங்களுக்கு போட்ட பிச்சை. அந்த சொத்து சொகத்துக்கு அத்தனைக்கு சொந்தக்காரன் அவன். பெரியப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இந்த சொத்து போறா உங்க அப்பன் சம்பாரிச்சுதா இல்ல உங்க தாத்தன் சம்பாரிச்சுதா? இந்த சொத்து உனக்காக உங்க மாமன் உனக்கு கொடுத்தது. பெரியப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாதே. தெரியாதுமா, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அப்ப சின்ன புள்ளம்மா. உங்க ஒப்பனுடைய வரலாறு நான் சொல்றேன். ஊர்ல சும்மா 10 காசுக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருந்தவன். ஆனா அவன் உங்க அம்மாவை காதலிச்சான். உங்க அம்மா உங்க தாத்தாவை பார்த்து நான் அவனை விரும்புறேன்னு சொன்னான். சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? உங்க அப்பனுடைய இல்லாமையவோ அவன் சும்மா சுத்துறானோன்னு நினைக்கல. தான் பொண்ணு விரும்புறானுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க அம்மாவை அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அத்தனையும் செஞ்சாரு. அத்தனை சீரை செஞ்சாரு. என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சாரு. அத்தனையும் வாங்கி குடி கூத்தியான்னு ஊர்ல திரிஞ்சுவிட்டு ஒண்ணுமில்லாத என்ன உங்க அப்பன். அது மட்டுமா, உங்க அம்மாவை டெய்லி அடிக்கிறதும் போய் உங்க அப்பங்கிட்ட காசு வாங்கிட்டு வான்னு சொல்றதும் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான். அத்தனையும் உங்க அம்மா சகிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். கடைசியா ஒரு நாள் உங்க அப்பங்கிட்ட அடி தின்னுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போனவனா அங்கேயே இருந்துட்டா. இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு உன்னை வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நீ படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு நாள் உன் தாத்தனுக்கு தகவல் வந்துச்சு, நீ பெரிய பொண்ணு ஆயிட்டேன்னு. அன்னைக்கு நினைச்சிருந்தா உன் தாத்தா எதை வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஒப்பனை கூப்பிட்டு பிள்ளையை கூப்பிட்டு போ வீட்டுக்கு, நான் முறைப்படி வந்து சீர் செய்கிறேன் அப்படின்னு சும்மா தெரிஞ்சு ஒப்பனை கூப்பிட்டு சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? உன் சொத்தையெல்லாம் எனக்கு எழுதி வை, அப்புறமா நீ செய்கிற சீரை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். ஆனால் உன் தாத்தா அதுக்கு என்ன சொன்னாம, எதையுமே வேண்டாம் நீ போன்ட்டார். உன் தாத்தா ஒத்துக்கல. ஆனால் உன் மாமன் என்ன தெரியுமா செஞ்சான்? தக்கா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் எல்லாத்தையும் செய்கிறேன், உன் சொத்தையெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அத்தனையும் எழுதி வச்சான். அத்தனையும் செஞ்சான். செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் ஒன்றுமே இல்லாமல் நின்னாங்க. தனக்காக தான் அப்பாவும் தான் பிறந்தவனை ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறத பார்த்துட்டு உங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் நினச்சி அழுது போய் சேர்ந்துட்டான். தான் புள்ள இப்படி பாதியில் போயிட்டாளன்னு உன் தாத்தாவும் போயிட்டான். இன்னைக்கு உன் மாமா அனாதையாக நிற்கிறான். அவனை பார்த்து நீ புடவையை தூக்கி எறிகிற. உங்க அப்பன் பிச்சைக்காரங்கிறான். பெரியப்பா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வேணா என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் மாமாக்கு திருப்பி கொடுத்துடலாம். அது முடியாதுமா, அது முடியவே முடியாது. ஏன் பெரியப்பா? ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆகி நீயும் புருஷனும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த சொத்தை விற்கவோ இல்லை வேற யார் பேரை மாற்றவோ முடியும். அப்படி பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்குறான் உன் மாமன். ஐயோ, ஏன்னா உங்க அப்பா மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அது மட்டும் இல்லம்மா, நீ அந்த சொத்தை திருப்பி கொடுத்தா நான் வாங்க மாட்டாமா. ஏன்னா அவனுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. பெரியப்பா, என் அப்பா பண்ண துரோகத்துக்கு நான் என்ன பரிகாரம் தேடுறது? ஒரே ஒரு வழி இருக்குமா, அதை மட்டும் நீ செய். என்ன வழி பெரியப்பா? சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் பெரியப்பா. செய்வியில்ல? சத்தியமா செய்வேன் பெரியப்பா. நீ உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க. அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அவன் சொத்தும் அவங்ககிட்ட போய் சேரும். உங்க ஒப்பன் உன் மாமனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது ஒன்று மட்டும்தான் நீ செய்கிற பரிகாரம். யோசிமா, நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.